அதுக்கு போட தான் ஹரஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். நேற்று கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால மாமி வந்து தான் போட்டிருப்பா, பாவம் தனியாக போட்டிருப்பா. ஸோ இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறாங்கிறது நீங்கள் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நல்லா அருமையான சமையல், நல்லா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லாமே வந்து பழைய காலத்து டிஷ்ஷு தான். சொல்லுங்கள் மாமி, என்ன செய்கிறேன்ட்டு. வாழைப்பூ புளிக்கூட்டு பண்ணுறேன். வாழைப்பூ கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு அதில் வாழைப்பூவை புழிஞ்சு போட்டிருக்கேன். இது பூம்பூ. ஆமாம், இதுக்கு உண்டான மஞ்சத்தூள் போடுறேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக. வாழைப்பூ புளிக்கூட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுக்கு போடுறது இந்த நிலக்கடலை, இந்த கொண்டக்கடலை எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன் புளிக்கூட்டுக்கு போட. நல்லா ஹெல்த்தி, அதனால அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறமா உப்பு போடுவேன். பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு போடுவேன். இந்த பக்கம் சாதமும் துவரம் பருப்பும், அதுக்கு போட வேண்டிய துவரம் பருப்பும் புளிக்கூட்டுக்கு போட வேண்டிய துவரம் பருப்பும் வேக வச்சுருக்கேன். சரி, ரெடி ஆனோன்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான். சரி, இதுக்கு என்ன காம்பினேஷனாக என்ன பண்ணுறாங்க? மோர் குழம்பு பண்ணலான்னு விட்டு. சரி, மோர் குழம்பு பண்ணுறேன். மாமி சொல்லுவா, மோர் குழம்பு பண்ணுறா மாமி. ஸோ அதனால் அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிடும். இந்த பெருங்காய கட்டி போடுறேன். இதுக்கு பெருங்காய கட்டி போட்டு இதுக்கு தேவையான அளவு, இந்த புளிக்கூட்டுக்கு தேவையான உப்பு போடுறேன். போட்டு இந்த கொஞ்சமாக புளி கொஞ்சமாக கரைச்சி அதில் போடணும். புளியூண்டு சாம்பார் பொடி, ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போடணும். இதுக்கு இது என்னென்னா, இந்த இதுக்கு போடுறதுக்கு புளிக்கூட்டுக்கு போடுறதுக்கு உளுத்தம் பூண்டோம், அதே அப்படியே மோர் குழம்புக்கு 2 போட்டுக்கலான்ட்டு. அப்புறம் இது மோர் குழம்புக்கு அரைக்கிறேன். பச்சை மிளகாய், தேங்காய், உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி வச்சு அரைக்கிறேன் மோர் குழம்புக்கு. இஞ்சி வச்சு அரைக்கலாம், ரொம்ப நல்லது. நல்லா டைஜஷன் இருக்கும். இது கொஞ்சோண்டு புளி, இந்த புளிக்கூட்டுக்கு அவ்வளோதான். அவ்வளோதானே? அவ்வளோதான். இதுக்கு புளி ஜாஸ்தி வேண்டாம். அது இனிமேல் நல்லா கொதிக்கணும். இதெல்லாம் இதுக்கு கருவேப்பிலை பிச்சு போட்டேன்னா முடிஞ்சது வேலை. இது கொதிக்கட்டும், அப்புறம் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இப்போ இந்த புளிக்கூட்லேயும் போண்டா போடுவீங்களா? போடுவேன். இதுக்கும் போடுவேன், மோர் குழம்புக்கும் போடுவேன். மோர் குழம்புக்கும் அண்டு புளிக்கூட்டுக்கு போண்டா போடுறதுக்காக மாமி அரைக்க போகிறேன். ஆமாம். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, உளுத்தம் பருப்பு, வெறும் உளுத்தம் பருப்பு, ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, பெருங்காயம், உப்பு போட்டிருக்கேன். அரைச்சிட்டு வந்து பொரிச்சிட்டு போடுவோம். இப்போ காமிப்பா. ஆமாம். அதே மாதிரியே புளிக்கூட்டுக்காக கொத்துக்கடலை ஊற வச்சு வேக வச்சுருக்கா, நிலக்கடலை, இதெல்லாம் வந்து புளிக்கூட்டு போடுவான். இதெல்லாம் ஃபைபர் நிறையா இருக்குது. இதை சத்து உடம்புல நிறையா சேரும். ஸோ அதனால் ஒன்றா போடுறப்போ காமிப்பாங்க மாமி. இந்த புளிக்கூட்டு நல்லா வெந்துடுத்து பாருங்க. இந்த வாழைப்பூ ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டேன். இதுக்கு கரெக்டாக அரை ஸ்பூன் தான் போட்டேன். இது நல்லா வெந்திருக்கு, மாவு மாதிரி வெந்திருக்கு அந்த இது. அதனால் இதில் வந்து நிலக்கடலை, கொத்துக்கடலை, அப்புறம் நிலக்கடலை, உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருந்தேன். இந்த பருப்பையும் இதில் போட்டுடுறேன். போட்டு இதுக்கு இனிமேல் வந்து தேங்காய் வறுத்து கொட்டணும். அவ்வளோதான். இதுக்கு புளிக்கூட்டு ரெடி ஆகிடுது. தேங்காய் நல்லா கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து தேங்காய் எண்ணெயில் தேங்காய் வறுத்து கொட்டணும். அப்புறம் போண்டா பொரித்து இதில் போடணும். உளுத்தம் போண்டோம், வாழைப்பூ புளிக்கூட்டு. இதுக்கு உண்டான முதல்ல தண்ணி அரை டம்ளர் வச்சு வாழைப்பூவை புழிஞ்சு இதில் போட்டு வேக வச்சேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு, சாம்பார் பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டு இதை கொதிக்க வச்சேன். ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் புளி கொஞ்சமாக கரைச்சி இதில் ஊற்றினேன். இதில் அதுக்கப்புறம் அது நல்லா வெந்து நல்லா இதுவாக வெந்ததுக்கப்புறம் இப்போ பருப்பை போட்டு வேக வச்சா கொத்துக்கடலை, நிலக்கடலை எல்லாத்தையும் இதில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இனிமேல் வாழைப்பூ புளிக்கூட்டு. ஆமாம். இங்கே வந்து மோர் குழம்பு வைக்கிறேன். இதுக்கு போண்டா போடுறதுனால வெறுமனை தான் தாளிக்க போகிறேன். தாளித்து கருவேப்பிலை தான் தாளிக்க போகிறேன். இதுக்கு மோர் குழம்புக்கு கடுகு, இந்த வெந்தயம், இது என்னென்ன வச்சு அரைச்சிருக்கேன்னா தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி, முந்தானத்து மோர், புளிச்ச மோர் 1 கப்பு, நேற்று உரக்கூத்தின மோர் 1 கப்பு, எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சுட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு போட்டு இந்த அரைச்ச தேங்காய் விழுதையும் போட்டு கலந்து இப்படி வச்சுருக்கேன் ரெடியாக. புளிக்கூட்டுக்கு இந்த மோர் குழம்பு அதுக்கு தான் இந்த இது பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இல்லை கடலமாவும் போட்டுடலாம். அவ்வளோதான். இது இப்போ கடுகு தாளித்தோம்னா ஒன்றா சொல்கிறேன் நான். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சோன்னா சின்னது பண்ணுவேன்.
இப்போ கேஸை சின்னது பண்ணலாம், நல்லா சிம்மிலேயே வச்சிடலாம். நமக்கு புளிக்கூட்டு நல்லா கொதிக்கிறது, அதனால ஆஃப் பண்ணணும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு இதோ வெந்தயம் கொஞ்சம் விட்டு போடுறேன் மோர் குழம்புக்கு. அது நல்லா இது பண்ணதுக்கப்புறம் வெந்தயம் செவந்ததுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வெந்தயம் நல்லா செவந்து வர்றது. இப்போ இந்த கருவேப்பிலை போடுறீங்களா, கருவேப்பிலையை போட்டு இன்னும் மோரை ஊற்றி மோர் குழம்பு கொண்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தான் அடுப்பில் இருந்தால் கூட இப்படி இப்படி கிளறி விடுங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சிம் மீடியமில் வச்சுருக்கேன், அவ்வளோதான். அது தாளித்து கொட்டும்போது காமிக்கிறேன் நான். இந்த புளிக்கூட்டுக்கு வறுக்கிறேன். புளிக்கூட்டு ரெடி ஆகிடுது. இந்த புளிக்கூட்டு பழுப்பெல்லாம் போட்டு ரெடி ஆகிடுது புளிக்கூட்டு. அதுக்கு இதை தாளிக்க போகிறேன். அதுக்கு கடுகு, இதோ உளுத்தம்பருப்பு, இதோ உளுத்தம்பருப்பு, இந்த கருவேப்பிலை இதை தாளித்து அதில் கொட்டிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் தாளித்து கொட்டிடுவேன். இந்த சாதம் வச்சுருக்கு. இந்த மோர் குழம்பு இனிமேல் தான் இது பண்ண போகிறது. மோர் குழம்பு பண்ணிட்டுருக்கா, பண்ணிட்டுருக்கு. கிளறி விடுங்க, அடிக்கடி கிளறி விடணும். ஏன்னா அதை முடிச்சுட்டு வர வரைக்கும் இது இதுவாகக்கூடாது, அதனால் கொஞ்சம் சிம்பிளாக வைக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் இது பேசி பண்ணிக்கலாம். கடுகு வடிக்கிறது, ஒரு முட்டை எண்ணெயும் கடலெண்ணையும் ஒரு முட்டை நெய்யும் விட்டுருக்கேன். இதில் கூட்டுக்கு தாளித்து கொட்டை கடுகு வடிச்சிருக்கு. இதை உளுத்தம்பருப்பு போடுறேன். அது வறுபட்டோன்னு இந்த உளுத்தம்பருப்பு செவந்துருக்கு. இந்த கூட்டுக்கு உண்டான தேங்காய், வாழைப்பூ புளிக்கூட்டுக்கு உண்டான தேங்காவா? ஆமாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், அந்த சூட்லேயே அது வதங்கிடும். கருவேப்பிலை கொஞ்சம், இதுக்கு உண்டான கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்படி கடைசியில் ஒரு தரம் தாளித்து போட்டோம்னா நல்லா இருக்கும், வாசனையாக கூட்டு. அதுக்காக தான் இது கொஞ்சம் கலர் இந்த கூட்டில் இதை போட்டுடுறேன். போன்ற ஒண்டி தான் இன்னும் போடணும் கூட்டுக்கு, மற்றது எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு இதுதான் புளிக்கூட்டு. வாழைப்பூ புளிக்கூட்டுன்னு சொல்லுங்க. வாழைப்பூ புளிக்கூட்டு. ஆமாம், வாழைப்புளி பூவும் இன்னொரு பூ கற்பூரவள்ளி பூ ரொம்ப நல்லா இருக்கும் செய்கிறதுக்கு. இதுதான் வாழைப்பூ புளிக்கூட்டு. இதுக்கு இனிமேல் தாளிச்செல்லாம் குட்டியாச்சு. இனிமேல் போண்டா வறுத்தேன்னா அதில் போடணும். இந்த வாழைக்காய் வதக்கலுக்கு நறுக்கி வச்சுருக்கேன். வாழைக்காய் 2 ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது பழுத்து போடுத்து. சரி, அதனால் அதை வதக்கிடலாம், நல்லாயிருக்கும். வதக்கல் கறி பண்ணிடலாம் அப்படின்னு. இது மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. இதுக்குள்ளே மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. அதையும் எடுத்து இதில் ஊற்றிடுறேன். போண்டா போடணும். ஆமாம், பொரிச்சு கொஞ்சம் தண்ணியாக இருக்கேன் மாமி, தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கேன்னு நினப்பா நேயர்கள்லாம். அது ஒன்றும் இல்லை, போண்டோ போட்டால் அது இஞ்சின்றோம் போண்டோ. அதனால் இனிமேல் தான் அது போண்டோ வறுத்து இதில் போட போகிறேன் நான். அப்புறம் காமிச்சிக்கலாமா? ஆமாம், காமிச்சிக்கலாம். சொல்லுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வாழைக்காய், அந்த பழுத்து இருக்கு இல்லையா, இந்த வாழைக்காயை போட்டிருக்கேன். புரிஞ்சு குண்டு குண்டாக நறுக்கியிருக்கேன். இதுக்கு உண்டான உப்பு அதான் போட்டேன். போட்டு கையோடு உப்பு எல்லாம் போட்டேன்னா எண்ணெயில் நல்லா முறுமுறுன்னு வறுத்து வந்துடும். இந்த தனி மிளகாய் தூள்
இதுவும் மோர் குழம்பு சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புளிக்கூட்டும் நல்லாயிருக்கும், வாழைக்காய் அந்த பாதி பழுத்த கறியும் நல்லாயிருக்கும். இது என்ன ஆகும், இதில் நல்லா சிம்மில் வச்சிடலாம். இது பாட்டுக்கு வதங்கிடும். பெருங்காயம் போட்டாச்சா? பெருங்காயம் போடணும். இது என்னென்னா இதில் நல்லா வறுபட்டு நல்லா வந்துடும். இது ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது, கேஸை மீடியமாக வைக்கணும். கேஸை எடுத்து வச்சோம்னா இது நல்லா வறுபட்டு வந்துடும். அடுத்து அங்கே வந்து போண்டா போட்டிருக்காங்க. இதுதான் இதில் புளிக்கூட்டிலையும் மூணு குழம்பையும் போடணுமா? ஆமாம், இது கறிக்கு பெருங்காயம் போடுறேன். கறிக்கு பெருங்காயம் உளுக்கு சின்னதாக வச்சிடணுமா கறிங்க? ஆமாம், கறி சின்னதாக வச்சேன். இது கூட கேஸை சின்னதாக வைக்கணும். போண்டோ போடுறப்ப காமிக்கிறோம். சரிங்க, இந்த போண்டோ ரெடியாக எடுத்து போண்டோ ரெடி ஆகிடுச்சு. ஒரு திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டு இது ரெடி ஆனோன்னு போட்டிருக்கேன். அவ்வளோதான். கூட்டுக்கும் முதல் எடுத்த ஜீப்பில் இருக்குது. ஆமாம், இந்த அடுத்த இது போடுறேன். சும்மா ஒரு 2 பிடிச்சபடி நினச்சேன், அவ்வளோதான். உளுத்தம் பருப்பு நினச்சி இந்த மிக்சியில் கொஞ்சம் ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் கெட்டியமாக அரைச்சிருக்கேன். 1 ஸ்பூன் தான் தண்ணி. அந்த 1 ஸ்பூன் தண்ணியை 2-3 தரம் போட்டு மிக்சியில் அரைச்சாலே உங்களுக்கு கெட்டியமாக வந்துடும். மோர் குழம்பு நம்ம தானுக்கு இருக்குது, இருந்தாலும் சரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வோமே. இப்போ பாரு சேப்பழனுக்கு வெண்டைக்காயெல்லாம் தான் போடுறோம். இது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது மாதிரி டேஸ்டியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்ன அந்த குழம்ப குடிச்சிடும் உட்காந்து. முடிஞ்சே காமிக்கிறேன். இது போட போகிறல இப்போ எல்லாம் கறி இங்கே வதங்கின்னு இருக்கு. ஸோ போண்டாவும் போட்டுருக்கா மாமி. இந்த போண்டாவை போட போகிறா மாமி. புளிக்கூட்டு மோர் குழம்புக்கு போட்டுடுறேன். மோர் குழம்புக்கு போட்டுருக்கோம். புளிக்கூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு வந்து போடுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். புளிக்கூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பொரிச்சுட்டு போடுறேன். புளிக்கூட்டு இது போடுறது இதுக்கான வாசனையாக இருக்கும். ஆமாம், ஏன்னா இதுலேயும் நான் ஒரு மிளகா இதெல்லாம் போட்டு பச்சை மிளகா, வரமிளகா, பெருங்காயம், உப்பு போட்டு தான் அரைப்பேன். இந்த உளுத்தம் பருப்பு சும்மாலாம் அரைக்க மாட்டாங்க. அதுலேயும் பெருங்காயம் போட்டு அரைப்பேன், நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக. இது வாழைக்காய் வதக்கல் முடிஞ்சிருக்கு. இந்த போண்டாவும் போட்டு முடிக்க போகிறேன். அவ்வளோதான். இதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல பண்ணியிருக்கேன். ஆமாம், இந்த போண்டா அதை ஏற்கனவே போட்டதை காமிச்சிருப்போம் மாமி. இன்னும் கொஞ்சம் போண்டா பொரிச்சு வச்சுருக்கா. இதை மோர் குழம்புலையும் புளிக்கூட்டிலையும் போட்டுருவா. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல வந்து சமையல். ஸோ எல்லோரும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்ததுன்னா மாமிகிட்ட கேளுங்க கமெண்ட்ஸில். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.